Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இந்த நேரடி ஒளிபரப்பில் ஏதோ ஒரு குறைபாட்டினால் குரல் கேட்க மாட்டேன் என்கிறது. அது காலையிலும் அப்படி இருந்தது. பிற்பாடு நாங்கள் அதை பரிசோதித்தோம். அது இப்பொழுது மறுபடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த ஆராதனையை நடத்த ஆசைப்படுகிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. Hallelujah. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆராதனை நேரம் என்பது கடவுளை நாம் சந்திக்கிற சமயம், கடவுள் நம்மை சந்திக்கிற சமயம். Hallelujah. Hallelujah. திருப்பாடல்கள் 53:2, திருப்பாடல்கள் 14:2, இந்த 2 இறை வசனங்களிலும் தந்தையாகி இறைவன் வானகத்திலிருந்து ஞானத்தோடு அறிவோடு தன்னை தேடுகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று அவர் பார்க்கிறார். ஆகவே கடவுளை தேடுகிறவர்கள் ஒரு பக்கம், தன்னை தேடுகிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிற கடவுள் ஒரு பக்கம். எது எப்படி இருந்தாலும் ஆராதனை நேரத்தில் கடவுளை நாம் சந்திக்கிறோம், கடவுள் நம்மை சந்திக்கிறார். இந்த கடவுள் நம்மை சந்திக்கிற பொழுது அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவர் பரிசோதித்து உண்மையாகவே நாம் அவரை நேசிக்கிறோமா என்பதை அவர் அறிய விரும்புகிறார். உண்மையாகவே நம்முடைய தேடுதல், அவரை பற்றி தேடுகிறோமே, அதில் அர்த்தம் இருக்கிறதா, ஜீவன் இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதான்னு அவர் பார்க்கிறார். ஆகவே அவர் தேடி கண்டுபிடித்த மனிதர்களில் உத்தமம் உள்ளவர் ஆபிரகாம். உங்களுக்கு தெரியும், 75 வயதிற்கும் அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. எத்தனை அவமானங்களை அடைந்தார். பிற்பாடு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு 100 வயதை அவர் எட்டிய பொழுது ஈசாக்கு அவருக்கு மகனாக பிறந்தார். ஈசாக்கு வளர்ந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் என்று சொல்வார்களே, அப்படி அபிரகாம் முன்னாடி அப்படியே வளர்ந்து ஒரு அழகான சிறுவனாக வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அபிரகாமுடைய கவலையெல்லாம் மறந்து, அவமானம் எல்லாவற்றையும் மறந்து அங்கே அவர் அவனை வளர்த்து கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் கேட்டார், எனக்கு உன் மகனை எரிபலியாக ஒப்பு கொடுப்பியா? நம்மில் பல பேர் ஏதாவது விபத்து நடந்தாலும், எது நடந்தாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த உடம்பை கொண்டு வாங்க, அந்த முகத்தையாவது பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு அடிபட்டிருந்தாலும் அதெல்லாம் ஒட்டி தச்சு கொண்டு வந்து அந்த முகத்தை வைப்பாங்க. சில பேர் நம்மளால பார்க்க முடியாது, இருந்தாலும் முகத்தை மூடிய நிலையில் பக்கத்தில் வச்சு ஆடுவாங்க. இங்க கடவுள் என்ன கேட்கிறாரு அபிரகாம் இடத்தில்? எரிபலியாய் மகனை ஒப்புக்கொடு. ஆமாங்க, 0% சான்ஸே கிடையாது. 1% கூட மகனை திருப்பி பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு வாய்ப்பே இல்லை. அப்போ வாய்ப்பு இல்லாத அந்த சூழ்நிலையிலும் ஆபிரகாம் தன் மகனை பலி கொடுக்க பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி அதன் மேல் தன் மகனை வைத்து பலி கொடுக்க அவர் கையை ஓங்கிய பொழுது கடவுள் அதை பார்த்து அவரை நிறுத்தினார். உன் பையன் மேல் கையை போடாதே ஆபிரகாம், நீ எவ்வளவு என் மேல் விசுவாசம் வைத்திருக்கிறாய் என்பதை, கீழ்ப்படுகிறாய் என்பதை நான் இதன் மூலம் அறிந்து கொண்டேன் என்று ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உன் சந்ததி இப்படி பலிகு பெருகும் என்ற வாக்குத்தத்தத்தை அங்கே அவர் உறுதி செய்தார். அது மட்டுமல்ல, ஈசாக்கு பலியிடப்பட வேண்டிய அந்த பலிப்பிடத்தில் ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை தந்தையாகி இறைவன் காட்டினார். ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டி, இங்கிலீஷ்ல ரேம் என்று சொல்வார்கள், ஆட்டுக்குட்டி, கடா ஆட்டுக்குட்டி.
தன் ஒரே பேரான மகனை அளிக்கும் அளவுக்கு ஆபிரகாம் கடவுள் மீது அன்பு கூர்ந்திருந்தார். புதிய ஏற்பாட்டு என்ன சொல்லுது? தன் ஒரே பேரான மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டிருந்தார். ஒரே பேரான மகனை நமக்காக அவர் கையளித்தார். தேவ ஆட்டுக்குட்டியாக ரீப்ளேஸ்மெண்ட். நாம் இருக்க வேண்டிய இடத்தில் அவர், நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அவர் அனுபவித்து நமக்கு மோட்ச பாக்கியத்தை தரும்படி ஆட்டுக்குட்டியானவர் பிறக்க போகிறார். ஆகவே தான் இடையர்களுக்கு முதல் செய்தி, ஸ்பெஷல் கால், இடையர்களுக்கு ஆட்டுக்குட்டி பிறக்க போகிறது. உலகத்திற்கு உணவு பிறக்க போகிறது. அந்த ஆட்டுக்குட்டியை அடித்து அதனுடைய மாமிசத்தை உண்டு அதனுடைய இரத்தத்தை மக்கள் குடிக்க போகிறார்கள், வாழ போகிறார்கள். பாவ பரிகார பலியாக அந்த ஆடு வளர்ந்து பலியாக்கப்பட போகிறது. அங்கே ஆபிரகாம் மலை மீது பலியிட்டார். இங்கே கல்வாரி மலையில் தந்தையாகிய இறைவன் இயேசுவை பலியாக்க அர்ப்பணித்தார். ஆகவே அன்புக்குரியவர்களே, மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுவதற்காக யோர்தான் நதிக்கு போறார். தன்னை தாழ்த்தி பாவிகளில் ஒருவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு ஞானஸ்நானம் பெற்று கரையேறிய பொழுது வானகம் திறக்கப்பட்டு தூய ஆவியாளர் புறாவடிவில் அவர் மீது வந்து இறங்கி, அல்லேலூயா, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய விஷயத்தில் ஈசாக்கு முரண்டு பிடித்தான் என்றும் தப்பியோடு நினைத்தான் என்றும் அங்கே சொல்லப்படவில்லை. மிகவும் ஆழமாய் கவனிக்கப்பட வேண்டியது, அப்பா, விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, கத்தி இருக்கிறது, பலிக்குரிய பொருள் எங்கே? அவன் கேட்டான். தந்தை அவனை கை கால்களை கட்டி இருக்கும் பொழுது அவன் முனகினானா, கத்தினானா, வேண்டாமா, வேண்டாம் என்று கூக்குரலிட்டானா? எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் அவன் மௌனமாய் இருந்ததாக நான் விசுவசிக்கிறேன். ஆபிரகாம் விசுவாசத்தினுடைய தந்தை தன் மகனை எந்த அளவுக்கு விசுவாசத்தில் வைத்திருந்திருப்பார் என்றால், அவன் அந்த பலிப்பிடத்தில் அமர்த்தப்பட்ட பொழுது அவன் கதறவில்லை. சிறு பையன் பயந்து இருக்கலாம். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து அதை நினைவூட்டுவதனால் இயேசு கதறினார், புலம்பினார், அழுதார். ஆனால் விருப்பத்தோடு தன்னை கையளித்தார். விரும்பி தன் உயிரை கையளித்தார். அவர் உசுரை யாரும் எடுக்கல. உன் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி அப்பாட்ட ஒப்படைச்சார். சொன்னார், அப்பா, எல்லாத்தையும் முடிச்சிட்டப்பா. அப்பா, அப்படிப்பட்ட தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற போகிற, நிறைவேற்ற துணிகிற இந்த சேசுவை பார்த்து, என் மகன் இவரே, இவரிடத்தில் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொன்னாரே. இன்றைக்கு உலகம் முழுவதற்கும் கீழ்ப்படிதலை, விசுவாசத்தை கற்றுத்தருகிற இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் பெற்றவர்கள். அவரை மெசியாவாக தங்கள் வீடுகளில் வரவேற்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை தங்கள் வீட்டில் அரசராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் இன்னும் பாக்கியவான்கள். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இந்த செய்தியை ஏன் சொல்லுகிறேன் என்றால், கடவுள் தகுந்த பாத்திரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். God is in search of good soul, a worthy vessel. 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், பவுல் தீமோத்திற்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2:21. தீமோத்தி 2ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தம்மை தூய்மையாக வைத்துக் கொண்டார். மதிப்பற்றவற்றிலிருந்து தன்னை தூய்மையாக வைத்துக் கொண்டார். என் வாலிப நாட்களில் பலவீனத்தை நான் என்னில் உணர்ந்து கதறிக் கொண்டிருந்த நாட்களில் பாவம் செய்யாமல் இருக்க முடியாதா என்ற கேள்வியை நான் எனக்குள்ளே கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது ஒரு பதில் என் ஆன்ம குருவிடமிருந்து கிடைத்தது. அது என்னவென்றால், சேற்றிலே மலர்கிற தாமரை தன்னில் சேற்றை ஒட்ட விடுகின்றதா? உப்பு நீரால் நிறைந்திருக்கிற கடலில் வாழ்கிற மீன்தான் தனக்குள் உப்பை வைத்துக் கொள்கிறதா? அது அனுப்பிவிடுகிறது. தாமரை தொட அனுமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஏவாள் பரிசுத்தமான சூழ்நிலையில் படைக்கப்பட்டிருந்தாலும் தன் சொந்த சுயாதீனத்தினால் கெட்டு போக விருப்பப்பட்டதனால், கீழ்ப்படியாததனால் அவள் அப்படி விழுந்து போனாள். மாதாவோ பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தும் தன்னை காத்து கொண்டார்கள். பரிசுத்த பாத்திரமாய் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து காத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த பாத்திரத்தை கடவுள் தன் ஆவியால் நிரப்பி மனுவுருவாக போகிற கடவுள் அங்கே தங்கும்படி செய்தார். அங்கிருந்து பிறப்பெடுக்கும்படி செய்து அந்த பாத்திரத்தை கனப்படுத்தினார், உயர்த்தினார். இங்கு என்ன சொல்லப்படுகிறது? ஒருவர் மதிப்பற்றவற்றிலிருந்து தன்னை தூய்மையாக வைத்துக் கொண்டால் அவர் மதிப்புக்குரிய தூய கலனாக கருதப்படுவார். யாரெல்லாம் உலகத்தினுடைய அசிங்கங்களுக்கு, பாவத்திற்கு தங்களை கையளித்துவிட்டு அசுத்தமடையாமல் தங்களை உறுதியாக காத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் பரிசுத்தமான கலன்கள், பாத்திரம் என்று அழைக்கப்படுவர், கருதப்படுவர். அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாக இருப்பார். இந்த தீச்செயலை யார் செய்யறாங்க? தீயவங்க செய்யறாங்க. கெட்டதை யார் செய்யறாங்க? கெட்டவங்க செய்யறாங்க. நல்லவர்கள் நல்லதை செய்வார்கள். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நல்லவர்கள் நல்லதை செய்வார்கள். இடுக்கண் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் அவர்கள் நன்மை செய்வதில் விலக மாட்டாங்க. வேதம் சொல்கிறது, அவர் எந்த நற்செயலையும் செய்ய ஆயத்தமாயிருப்பார். தன்னுடைய உடலாகிய இந்த உடலை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்கிறவர்களை, இந்த பாத்திரத்தை கடவுள் பரிசுத்தத்தினால் நிரப்புவதனால் அவர்கள் நல்லதற்காக தங்கள் உயிரையும் கொடுப்பார்கள். நல்லதற்காக தங்களை தியாகம் செய்வார்கள், சித்தமாய் இருப்பார்கள். ஏசப்பா சொன்னார், என் சித்தம் அல்ல பிதாவே, உம் சித்தம். ஒருவன் தன்னை உலகத்தினுடைய மாசுக்களால் கரைப்படுத்தாமல் காத்துக் கொள்கிற பொழுது அவனை பரிசுத்த ஆவியானவர் நிறைத்து தன் வல்லமையால் நிரப்பி அந்த பாத்திரத்தை கொண்டு இந்த உலகத்தில் அவர் செய்ய நினைப்பதை செய்து முடிக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அசுத்தமான பாத்திரத்தை பிசாசு பயன்படுத்துகிறான் தன் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. கயமை நிறைந்த ஆத்துமத்தில் ஞானம் நுழையாது என்று வேதம் சொல்கிறது. ஆனால் தன்னை கரைப்படுத்திக் கொள்ளாமல் மாசற்றவற்றிலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறவர்கள் தூய்மையான பாத்திரம் என்று கருதப்படுவார்கள். அந்த பாத்திரம் நல்லதை செய்ய ஆர்வமாய் இருக்கும், தன் தலைவருக்கும் பயனுள்ளவராய் இருப்பார். என்னை உருவாக்கிய தெய்வம், என் எஜமானர், குயவன் என்னை உருவாக்கினார். ஆகவே என்னை நான் தூய்மையாக வைத்துக் கொண்டு என் தலைவனுக்கு பயனுள்ளவனாக நான் இருப்பேன். பயனுள்ளவனாக இருப்பேன். எப்படி? அந்த தலைவர் இயேசு சுவாமி இந்த உலகத்தில் அவருடைய செயல்களை செய்து முடிப்பதற்கு அவர் தேடிக்கொண்டிருக்கிற பாத்திரம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே அவர் தெரிந்தெடுத்த பாத்திரங்களெல்லாம் குறைவுள்ளதாக
கரையுள்ளதாக இருந்தாலும் அவர் அவர்களை தூய்மைப்படுத்தி தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பயன்படுத்துகிறார். ஒருவேளை நாம் நம்மையே கடவுளுடைய விசேஷமான வரங்களால் காரியங்களுக்காக ஆண்டவரினை பயன்படுத்த வேண்டும் என்று பரிசுத்தமாய் வைத்திருப்போம் என்றால், காத்து கொள்வோம் என்றால், எவ்வளவு பெரிய காரியத்தை கடவுள் நம் வழியாக செய்வார், மாதாவை போல. ஆகவே 22ஆம் வசனம், 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், எனவே நீ இள வயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு. இள வயசுலதான் சோதனையே வரும். இன்னும் பெருசாக சோதனை குறையும்னா அதிகமா இருக்கு. 50 வயசான நாய் குணம் வரும்னு சொல்லுவாங்க, பல்லுன்னு விழுறது. 60 வயசானா அடங்கிடும் பார்த்தா அந்த வயதிற்கு ஏற்றபடி பாவ நினைவுகள் சோதனைகள் இச்சைகள் வருகிறது. இங்கே பவுல் சொல்றார், உன் இளமையிலேயே உன் இச்சைகளை விட்டு ஓடிவிட்டு. தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரது பெயரை அறிக்கையிட்டு வழிபடுவோரின் நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடி தேடு. இந்த உலகத்திற்கு இப்ப தேவைப்படுவது அமைதி, அன்பு, ஒற்றுமை, சமாதானம். ஒரு மனிதனுடைய உண்மையான ஆன்மீகம் எங்கே வெளிப்படும் என்றால், அவன் தன்னை சுற்றிலும் அமைதியை கொண்டு வருவான். தன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் நம்பிக்கையை கொடுப்பான். தன்னால் முடிந்தவரை நீதி நிலைநாட்டுவான். தன்னால் முடிந்தவரை அன்பு செய்வான். இளமையிலேயே உன் பாவத்தை விட்டு விலகி ஓடு. அடுத்தது நம்பிக்கையையும் அன்பையும் நீதியையும் அமைதியும் நாடுவோர் இந்த உலகத்தில் இருப்பாங்க, அவங்களோடு சேர்ந்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சீடர்கள் எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடத்திலே இருங்கள் என்று இயேசு சொல்ல பிரித்தெடுக்கிறார். மீனவர்களிருந்து கொஞ்சம் பேர், அந்த குரூப்ல இருந்து கொஞ்சம் பேர், இந்த குலத்திலிருந்து கொஞ்சம் பேர் தெரிந்தெடுக்கிறார். ஏற்கனவே நல் மனதாய் உள்ளவர்கள் அவரை நெருக்கமாக பின்பற்ற முடிந்தது. பலவீனம் உள்ளவர்களை அவர் சிறிது சிறிதாக நீதி உள்ளவர்களாய் மாற்றினார். இயேசுவை அதிகமாய் நேசித்த சீடர் யோவான். வரலாற்றின்படி திருமணம் செய்யாமல் இயேசு கிறிஸ்து மேல் அளவு கொண்டு அன்பு கொண்ட சீடர். குழந்தை மாறி அவர் மடியில் தோளில் சாய்ந்து கொண்டு அவரோடு பேசின ஒரு சீடர். திருமணமாகி அவர்கள் எல்லாரையும் விட்டு விட்டு பின் சென்ற நிறைய சீடர்கள். ஆகவே வேதம் இன்றைக்கு சொல்லுகிறது, கடவுள் தேடுகிற பாத்திரமாய் நீ இருப்பாயா? கடவுளுக்கு உகந்த பாத்திரமாய் உன்னை காத்துக் கொள்வாயா? இந்த செய்தி எல்லா இளைஞர்களுக்கும் எல்லா சிறு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு கெட்டு விழுந்து அனைத்தையும் இழந்து நாம் வருவதற்கு பதிலாக இப்பொழுது நாம் பரிசுத்தமாக இருக்கும் பொழுதே நம்மை கடவுளுக்கு ஏன் கொடுக்க கூடாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கொடுக்க கூடாது? நம்மை கடவுளுக்கு உகந்த பாத்திரமாய் கொடுத்தால் அவர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். நம் பாவத்தில் விழுந்து கரை படிந்து அந்த அனுபவம், அந்த காயங்கள் அவற்றிலிருந்து மேல் வருவதற்கு நமக்கு வயதாகி விடுமே. இளமையிலேயே உன் பாவத்தை விட்டு, இளமையின் ஈச்சையை விட்டு ஓடிவிடு. தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவருடைய பெயரை அறிக்கையிடு. அசுத்த உதடு, அசுத்த இருதயம், பாவ ஜீவித்தம், அதுல ஆண்டவருடைய வார்த்தையை அறிக்கையிடாம பரிசுத்தமாய் இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை அறிக்கையிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நீதி, நம்பிக்கை, அன்பு, அமைதி ஆகியவற்றை நாடி